0523 போட்டாடா உண்மையிலே போட்டியாடா என்னத்துல இவரு எதுக்கு கூப்பிட்டாரு இப்போ? எங்க ஏதோ படம் இடம் எடுத்துக்கிறேன்னா அதெல்லாம் முக்கியம் இல்லப்பா. நீ வேற கம்முன்னு இருப்பா. அவங்க ஆள் வேற மெதுக்கு திடீர்னு வந்து கூப்பிட்டாரு. ஏதோ படம் மொட்டை மாடில அட்டி விடு, மொட்டை மாடி அட்டிவா, மொட்டை மாடி வெட்டிவான்னாரு. எங்க அவரு அங்க ஆளை காணும் நம்மளை கூப்பிட்டு. பா போன் போடுப்பாப்பா. ஏய் அவனே வந்துட்டான்ப்பா. வாப்பா தம்பி, வாப்பா வாப்பா வாப்பா. பிஸியா இருக்காரு பாலு. அப்படியே பிடிக்க முடியல. பேசியிருந்தோம் மச்சான் இப்படி இருக்க படம் எடுத்துக்கிற போல. ஏன் திடீர்னு சொன்ன இப்ப நீ எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்லி வா 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 வான்னு என்ன மேட்டர் கதை எதனாலதான்? நீ தானே படம் எடுத்திருக்கேன் ப்ரமோஷன் பண்ணோம், நீ வா மச்சான்னா பசங்களை கூப்பிட்டு வச்சுருங்கிற என் தலைவன். சரி ஒரு ஜாலியா நம்ம வைப்பா இருக்கும்ல, அதுக்காகதான் வைப் பண்ணுவோம். சரி என்ன கதை என்ன ஏன் திடீர்னு இன்னொரு ஆள் சாமி வெயிட் பண்ணுறாரு ரெடியா இருக்காரு. உட்காரு உட்காரு உட்காரு. டைரக்டர் பேசிக்கோங்க. உட்காரு உட்காரு. வா வா ஓய்விடுப்பா. புது டைரக்டர் புது டைரக்டர். அப்புறம் என்ன திடீர்னு என்ன அந்த முடிவு சொல்லுங்கப்பா. சொல்லுவோம் எப்படி ரைட்டா வந்தது சடனா? உச்சத்தில் இருக்கும் ஒருவன் இருப்பா அதுல எடுக்கிறாருல சொல்லுவாரு. நீ சொல்லுப்பா. திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் ஆள் சைலண்டா இருந்தாப்புல. ஒன்னும் பெருசா இல்ல, ஏதோ 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 கொஞ்சம் ஏதோ சரி ஏதோ ஆசை, நமக்கு ஆசை இருக்கு சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்ச விஷயம் தான் இது. இது வந்து காலேஜ் டைம்ல இருந்துச்சு. சரி நமக்கு அப்போ எதுவும் கூட்டம் இல்ல. மச்சான் வெறியில இருக்கான்னு நினைக்கிறேன். நம்மள சொல்லாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில இருக்கான். எப்படியோ நம்ம ஒருத்தர் பெரிய நம்ம சொந்த சொந்த வாழ்த்துக்கள்ப்பா. படம் எடுத்துக்கிறாருப்பா. படம் எடுத்துக்கிறாராம்பா, அதுதான் கூப்பிட்டாரா? ஆமா கேட்கணும்ல. சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க. அதுதான் ப்ரோ, ஒரு ஆள் நினைச்சுதான் வந்தேன் நானு. இந்த மாதிரி செட் வச்சிருந்தா நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அப்ப நான் மனசு இல்லையாடா? அவன் கேக்குதா? அப்படிலாம் இல்ல. சரி நண்பர்கள் வந்ததுல வந்து ரொம்ப சந்தோஷம். அப்ப இந்த மாதிரி செட்டப்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி அதுதான் வந்து நம்ம படம் எடுத்திருக்கேன். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும். லியோ 2வா எல்சியூ 2வா விசியூ மச்சான் விசியூ ஓபன் பண்ணிடுறான். ஏய் அப்புறம் நான் நார்மல் ஒரு ஸ்டோரி. இது காலேஜ் டைம்ல இருந்து ஒரு ஆசை. இல்ல வேற யாராவது பிளாஷ்பேக்லாம் இல்ல. இது ஜஸ்ட் ஒரு ஃபீல் குட்டான மூவி. சோ எல்லாருக்கும் பிடிக்கும் நம்பி எடுத்திருக்கேன். சரி அதான் உங்ககிட்ட சொல்லலாம். போன வாரம் தான் சொன்னேன், தப்புதான். ஏதோ மனசுலாம் வச்சுக்காதீங்க. இதுதான் இப்போதைக்கு படம் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சா? ஓ படம் எடுத்து முடிச்சு வந்தா சொல்லிருக்க. இப்ப நீ எடுக்க போறேன்ற மூட்லதான் நான் பேசின்னு இருக்கேன். நானு எத்த முடிச்சுன்ற மாதிரி சொல்லி நம்ம இல்லாம பாரு ப்ரோ. யார் நம்ம நேத்துல தாசன்னா அதுதானே ப்ரோ சொல்றேன். முடிஞ்சிருக்கு. சரி அந்த ப்ரமோஷன் தான் பேசலாம்னு வந்தேன் நானு. ஓ ரைட்டு, பிரமாதம். இப்போ எங்க ஆள் வந்து பாயிண்ட் வரட்டும் வெயிட் பண்ணிருக்காப்புல. சரி வாப்புல உங்களை சொல்லட்டும் வாப்புல உங்களை. சோ இதான் படம் முடிஞ்சிருக்கு. உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் என்னதான் இருந்தாலும் நண்பர்கள். சரி உங்ககிட்ட அருமையா சொன்னீங்க, பிரமாதம். இப்போ வந்து படம் எடுத்துட்டேன், சூப்பரா இருக்கு, நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பிரமாதம். இந்த மாதிரிதான் சொல்லணும். எடுக்க போறதுக்கு முன்னாடி விட்டுட்டு எடுத்து முடிச்சுட்டு வந்து நம்ம இல்லாம ஒரு படம். ஓகே சரி, படத்தை பத்தி தெரிஞ்சு இப்போ ஆர்வமா இருக்கு எனக்கு. வேற என்ன மச்சா சொல்ற? படத்தை பத்தி பேசுங்க. சரி ஓகே. இது என்ன மாதிரி படம்னா, இது ஒரு லவ் சப்ஜெக்டான ஒரு படம். தலைவனுக்கு பழக்கப்பட்ட சப்ஜெக்ட் தான். யாரெல்லாம் சேர்த்திருக்கீங்க?
லவ் சப்ஜெக்ட்னா ஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஓகே சப்ஜெக்ட்ல சிலபஸ் பத்தி கேக்குறோம் யார் யாரெல்லாம் சேர்த்து படம் யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க? சேர்த்துருக்கீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. சிலபஸ் பத்தி கேக்குறாராம்பா அவரு. சிலபஸ் சொல்லுங்க. அடுத்து போர்ஷன்ஸ்லாம் சொல்லுங்க. எங்களுக்கு யாரெல்லாம் சேர்த்து யார் யாரெல்லாம் சேர்த்துருக்கீங்க படத்துல? ஆமா. எல்லாம் ஒரு சஸ்பென்ஸா வச்சு இது பண்ணலாம். இதுக்கு மேல சஸ்பென்ஸ் வந்து அதாவது இவருக்கு வச்சதே முடிஞ்சிச்சுன்னு சொன்னதே சஸ்பென்ஸ் தான். சங்கரோட ஓவரா இருக்கு இது. ஆமா. சஸ்பென்ஸ். ஓ இன்ஜின் 3 வரும். அந்த மாதிரிலாம் இல்ல. இது வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட்ன்றதுனால கேஸ்ட் எல்லாம் ரொம்ப அதிகமா சேர்க்கல. சரி சொல்லுங்க. ஒரு ரெண்டு லீடு 2 ஜூனியர் குழந்தைங்க மாதிரி வச்சு ஒரு 4 பேர் குழந்தைங்களா அடிச்சிருக்காங்க ப்ரோ. ஆமா. ப்ரோ சைல்ட் லேபர் பண்ண கூடாது ப்ரோ. சைல்ட் லேபர் பண்ண கூடாது ப்ரோ. டாடா 2 ப்ரோ. இல்ல ப்ரோ சப்ஜெக்ட் பழந்தா சொல்றாங்க. படம் கம்மி தான் ப்ரோ. 10 to 15 மினிட்ஸ். ஓ ஷார்ட் பிலிமா? நான் படமே ஃபியூச்சர் பிலிம் நினைச்சேன். சங்கர் அதெல்லாம் எங்க பேசுனது டாடா 2 பத்தி அதெல்லாம் தான் என் தலைவன்லாம் விட்டு எடுப்பான். அதானே சும்மா கூப்பிடலையா? சூப்பர் மாமே நீ. சூப்பர். யார் யாரெல்லாம் அடிச்சீங்க? ஈகரா வெயிட் பண்ணி என்ன எதை பத்தின படம்? அத சொல்லிட்டாங்க. லவ் தானா? ஃபெயிலியரா இல்ல பாசிட்டிவிட்டியா? கொலண்டறாப்பா ரிவ்யூ ஃபெயிலியர். குழந்தைனா பிறந்த கொஞ்ச நேரம் எல்லாமே இப்ப சொல்லிட்டு அப்படி படத்தை நீ என்னத்த போய் பார்த்து இருந்துப்ப. அதுவும் ரைட்டு தான். பாயிண்ட். எஸ். சரி நீ அதை விடுங்க. யார் யாரும் வச்சிருக்கா அதெல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லுங்க. எங்களதான் கூப்பிடல. சரி யார வச்சிருக்கீங்க? ஒரு 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 மேல் லீடு ஒரு ஹீரோ ஹீரோயின்லாம் இல்ல ப்ரோ. இது வந்து எல்லாமே கேரக்டர்ஸ் தான். கேரக்டர்ஸ். ஒரு மேல் லீடு ஒரு ஃபீமேல் லீடு 2. அதுதானே ப்ரோ ஹீரோ ஹீரோயின். அது வந்து படத்துல தெரியும். ஹீரோ ஹீரோயின் 4 செடி 4 மரம் 4 பூ தொட்டி படத்தை ஒரு தண்ணி கேனுன்ற மாதிரி என்ன இது? ஒரு பிரிங்கிள்ஸ் ஒரு 2 தண்ணி பாட்டில் ஒரு மவுண்டன் வியூ அந்த மாதிரி இருக்குது. படத்தை பத்தி பேசிக்கிறோம். அதெல்லாம் படத்துல இருக்குது அப்படின்றாரு. அப்ப அதானே கேக்குறோம். இவ்வளவுதான் இப்போதைக்கு. ஓ சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ். சரி இப்ப எதுக்கு எல்லாரும் வர சொன்ன? இல்ல நீ என்ன வர சொன்ன. நீ வந்து சரி எல்லாம் மீட் பண்ணலாம் பேசலாம்னு. சரி நம்ம ஜாலியா அட்டி விடுவோம் அப்படின்னு பிளான்ல ஒரு பிளானா மொட்டமா நம்ம அட்டி செட்டி கூப்பிட்டு போலாம் அப்படின்னு இந்த சொல்லிட்டு மாதிரி செட்டப்னா நான் சரி நாளைக்கு பாக்கலான்ட்டு நான் அப்படியே தான் தெரியும் எனக்கு. அது நல்லா சைலண்டா வந்து கம்முனு எங்க இருக்கீங்க வாங்க வந்துட்டீங்களான்னு கேட்டு கம்முனு கூப்பிட்டேன் உன்ன. கூட பாரு நீ வருவன் தான் வந்துக்கிறாப்ல. நீ உங்களுக்கு சர்ப்ரைஸ். நான் 2 கிஃப்ட் வச்சிருந்தேன் உனக்கு. சர்ப்ரைஸ் நம்பர் நேத்தெல்லாம் காசு சர்ப்ரைஸ். ஐயோ டைரக்டர் போன் வருது. அடுத்த ப்ராஜெக்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா. டேய் அடுத்த ப்ராஜெக்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா. ஹீரோயின் தான். ஹீரோயினா இல்ல எங்க இருக்கீங்க டைரக்டர்? ஹீரோயின் 1 ஹீரோயின் 2. ப்ரொமோஷன் யாருமே வரலையா ப்ரோ? ஹீரோ ஹீரோயின்ஸ் யாருமே? அது டிமாண்டிங். எங்க ஆளு இருக்குமா உங்களுக்கு ப்ரமோஷன் இது தவிர ப்ரமோஷன் உனக்கு? ஹீரோயின் பத்தி பேசிட்டு இருக்கேன். அவர் வந்து ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல. கரெக்டா சொன்னேன் நானு. அதனால இப்ப வரல யாரும். அதுல யாரும் அவைலபிள் இல்ல. பார்ட் 2 எடுத்துக்கிறாரு. சத்தி கராஸ் இல்ல சொல்லுங்க ப்ரோ. அப்படி யார் யார் நடிச்சிருக்கான்னு நானும் 4-5 வாட்டி கேட்டேன். நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. யார் தான் நடிச்சிருக்கா? சரி இதுக்கே இவ்வளவுன்னா நடிச்சிருக்கு. இன்னைக்கு கன்ஃபார்ம் ரிவீல் பண்ணி ஆகணும்பா. யார ரிவீல் பண்ணி ஆகணும். கேஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லுங்க. யார் கேமரா பண்ணிருக்கா? யார் மியூசிக் பண்ணிருக்கா? டெக்னிக்கல் டீம் என்ன? கேஸ்ட் க்ரூ என்ன? எல்லாம் சொல்லுங்க. ஒரு விஷயம் பண்றேன்னதுக்கே இவ்வளவு வெடி வெடிக்குது. ஆமா நாங்க இல்லாம பண்ணலாமா? இவர் ஹீரோன்றனால சொல்ல மாட்டாரோ? இல்ல அது வேணா உண்மை. நான் ஹீரோ மச்சான் எவ்வளவு ஆதங்கமா பேசாம யார் என்ன விட்டுட்டு ஒரு ஹீரோவை சூஸ் பண்ணிட்டீங்களான்னு ஒரு ஆதங்கம் எப்படி தெரியுது பாத்தியா? அவருக்கு ப்ரமோஷன் முடியா எனக்கு ப்ரமோஷன் முடியா? எதுக்கு வந்து அத மட்டும் பண்ணு. யாரு ப்ரோ சொல்லுங்க. நம்பா அக்காரல்ல நீ தான்ப்பா ஆக்டர். சொல்லு. நமக்கு தெரிஞ்சவர் தான். அப்ப அத அப்படி போடு பாத்து. ஆஃப் பண்ண மேல நான் என்ன சொன்னேன்? யாருப்பா? ஹீரோயின் 2. ஐயோ ஹீரோயின் தான்ப்பா. ஹீரோயின் தான்ப்பா. ஹீரோயின் தான்ப்பா. வா அப்படியே கால்ல கனெக்ட் ஆகி வர சொல்லுங்க. பார்ட் 2 சான்ஸ் கேக்குறீங்க. ஹீரோயின் ரிவீல் பண்ணுங்க. ஹீரோ நாங்க யாரு? பாருங்க ஹீரோயினுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு பாருங்க எங்களுக்கு. அதானே ஹீரோயின் நம்ம உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஹீரோ தெரிஞ்ச ஹீரோ தான். சொல்லுங்க ஹீரோ யாரு? அப்ப தெரிஞ்சவனா சொல்லி ஆகுங்க. தெரிஞ்ச ஒரு உங்களுக்கு தெரிஞ்சவனா நம்ம சர்க்கிள்ல என்ன இருக்கணும்? அதான் இப்போ நம்ம சர்க்கிள் நிறைய ரீல்ஸ் இப்பலாம் ஐ வியூ வாங்கியிருக்காரு. அப்படியா? நீங்க தான் உன்னை பத்தி என்ன சொல்றாரு அவரு? நீ என்னையே சஸ்பென்ஸ் பண்றியா? ஏன் கூப்பிடலன்ற பத்திரிகை நீ சும்மா சொல்லுகிற. நீ சொல்லு ப்ரோ. ஒருவேளை அவரா இருப்பாரு. அவரா எவரா அவரா அவரு அவரு எவரு
அவருதான் ஹீரோ. அதான் யாரு அதான் நீங்க சொல்ல மாட்டீங்களா? அப்ப நீங்களும் சொல்ல மாட்டீங்க. ஐயோ இந்த படத்தோட லீடு வந்து நிறைய பார்த்தோம். பட் இது வந்து இது லீடு ஏன் நான் சூஸ் பண்ணேன் அதுக்கான பர்பஸ் என்னன்னா, இப்போ நார்மலா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நார்மலா இப்ப சூஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இல்ல ப்ரோ, சொல்ல வர மேட்டர் அவரும் உஷாரான ஒரு பதில சொல்றாரு. நீங்க ஏன் அதை மடக்குன்னு எப்படி சொல்ல விடுவாரு? அது வந்து இப்போ இந்த கேஸ்ட் வந்து கொஞ்சம் நம்ம நடிப்பு சொல்றதை விட அதுலயே கொஞ்சம் இருந்தவரா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ஆக்டிங் அந்த ஒரு லைன்ல இருக்கிறவரை தான் சூஸ் பண்ணேன். நம்ம குரூப்லயே அவர் இருக்காரு, நீங்க நிறைய பாத்துருப்பீங்க. ஆமா, இவ்வளவு கொஞ்ச நேரம் திரும்ப வந்து எனக்கு வேற என் தலைவன் கிடையாது. போட்டுனே இருக்கான். சொல்லுங்க. ஸோ நம்ம வந்துட்டாரு. யாரும் இல்ல, நம்ம மேல் லீடு வந்து மிஸ்டர் பாலகுமாரன். பாலகுமாரன், HR பாலகுமாரன், காந்தாரா பாலகுமாரன். சூப்பர் ரீல்ஸ் அவரா? தெரியல ப்ரோ எனக்கு. என்ன கீர்த்தி சுரேஷ் ரீல்ஸ்லாம் ட்ரெண்டிங்கா சொல்லுங்க, ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்றேன். பிரமாதம், சூப்பர்ப்பா, நல்ல சாய்ஸ் தான், நல்ல சாய்ஸ் தான். ஆனா எங்களுக்கு ஒரு சைடு ரோல் கூட தரணும்னு ஒரு மனசுல வரல பாத்தீங்களா? அங்க குக் பண்றவன் இல்ல ரோட்ல நடந்து போற ப்ரமோஷனுக்கே உன்ன மட்டும் தான் கூப்பிடுறாரு, எங்கெல்லாம் கூப்பிடல. ஏதோ மேட்ரு பேசலாம் கூப்பிட்டா சரி நம்ம டீ ஒர்க்மென்ட் கூப்பிடுறாங்க. சிரிச்சு வந்து சிரிப்பு போட்டு போவாரு அந்த அந்த பாலகுமாரன் தான்ப்பா, அதேதான்ப்பா. ஏதாவது அந்த ஸ்மைல்ல வந்து கவர் ஆயிட்டு சிரிப்பு தான். நீங்க படம் ஃபுல்லா அந்த சிரிப்பை பாக்கலாம். டைலாக் பேசிருக்கா சிரிப்பு பண்ண போறாரு. லவ் ஸ்ட்ராங் லவ் போல இருக்குப்பா படம். ஸ்ட்ராங் லவ் போல இருக்கு. ஹீரோ சரி ஓகே. சோ ஹீரோயின் வந்து சேம் அதேதான். இப்ப எப்படி ஒரு பாலகவா இல்ல பின்ன சேம் அதேதான். அவர் எப்படியோ சினி ஃபீல்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தா, ஹீரோயினும் அதுக்கேத்த மாதிரி தான். உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? யாருக்குமே தெரியாதான். அவங்களும் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் தான். தெரியாதுங்கப்பா, சூப்பரா சொல்லுங்க. தெரியாதுங்க. அவங்களும் நம்மள மாதிரி சினி ட்ரை பண்றவங்க. ஆக்சுவலா நல்லாவே நடிச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. சோ அவங்க நேம் வந்து கெனிஸ். ஓகே, ப்ளீஸ் டு இட். கெனிஸ். ஓகே, வெல்கம் டு ஒராட்டி கெனிஸ். கெனிஸ் ரெண்டு பேருக்கும். பட் அது அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நான் பாலா கிட்ட போய் உங்களோட கெனி சூப்பரா பண்றாங்கன்னு அவர்கிட்ட அவரோட இதை வாங்கி கெனி கிட்ட உங்களை பாலா நல்லா விபூதி அப்படின்ற இப்ப எல்லாரும் அவ்வளவுதான் எனக்கு தேவை அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? சின்ன ரோல் ஏதாவது பண்ணிருக்கீங்களா படத்துல? அது வந்து எப்படி சொல்றது, கடைசியா என்ன சொல்லுவாங்க, கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி சின்ன சின்ன சீன், நோ டயலாக்ஸ், நோ பெர்ஃபார்மன்ஸ், சும்மா அந்த ஸ்கிரீன்ல வரும். அந்த ரோல் யாரும் கிடைக்கல. சோ அந்த டைம் அவ்வளவு டைம் நான் என்ன சும்மா பார்த்துட்டு இருந்தேன். எப்போ எடுக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? So it happens in last year 1997. last year October 26. ஆயுத பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் இது மட்டும் டெஸ்ட்றாரு. ஸ்டேட் கனெக்ட் வைக்கணும் நான் சார். பட் அதுக்கப்புறம் நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இந்த மாதிரி விஷயம் இருக்கு. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி நான் பண்ணலாம்னு இருந்தேன் ஆயுத பூஜைக்கு. பட் ஆனா மைய ஸ்ட்ரகிள்ஸ் வேற ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, வேற கேரக்டர் சின்ன பசங்க எப்படி பிடிச்சீங்க? சின்ன பசங்க அடிச்சிருக்காங்க ரோட்ல தான் வண்டி எடுத்து பட் பட்டன் போட்டு போயிட்டு இருக்காரு. அவங்க எந்த அளவுக்கு அவங்க ரெண்டு நாளைக்கு நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கியூட்டான பண்ணிருக்காங்க. கியூட்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். இல்ல கன்ஃபார்ம் தெரியும். பாக்கக்கூடிய சின்ன பசங்க அடிக்கிறது கஷ்டம் படத்துல. உங்களுக்கு கொண்டு வந்து அடிக்க வச்சிருக்கீங்க. பாத்தீங்களா, இன்னொரு டேரக்டர் போஸ்ட் வந்து பெரிய விஷயம். இவரு இன்னொரு டேரக்டர், அவர் வந்து ஒரு டேரக்டர் இன்ஸ்பிரேஷன் வந்து விக்னேஷ். அவர்கிட்ட நான் வந்து வைத்தட்டுங்கப்பா பேசியிருக்கேன். அதனால அவர்கிட்ட சொல்லாதது வந்து என்கிட்ட எல்லார்கிட்ட சொல்லாதது வந்து தப்பு தான். முன்னாடி பரவாயில்ல சொல்லுங்க. அடுத்த அவ்வளவுதான். நான் சின்ன பசங்க வேற ஏதாவது கேஸ்ட் இருக்கா? இல்ல இப்போதைக்கு அந்த லீடு வந்து நீங்க ஓகே.
கதை கூட்டு வந்து லாஸ்ட் இயர் ஒரு நாள் பட் அது வந்து நிறைய அதுக்குள்ள நிறைய டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 7 to 8 months ஆயிடுச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன். பிகாஸ் எதுவும் இந்த டீம் எதுவும் செட் ஆகுதா எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலாக கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மாதிரி. இன்டர்வியூலாம் இல்லை, நார்மலாக பேசுகிறோம். Nice experience for me. Thanks for this opportunity for giving me this. இதெல்லாம் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குதுங்க. சரி, மியூசிக் யார் பண்ணிருக்கா? பேக்ரவுண்ட் பாட்லாம் இருக்கா? ஏய் ஐயோ வேற லெவல்டா நீ. ஏய் அதானே யார் அனிருதா யுவன் சங்கரா அதுக்கு மேலயா நீங்களே கீபோர்ட் நான் நெருப்பை கொளுத்தி விட்டு அப்படின்னு வாசிச்சிருக்கேன். அதெல்லாம் இன்னும் சிக்கும் வந்து நமக்கு தெரிஞ்ச ஆள் நமக்கே தெரியலையே. கீர்த்தி பண்ணிருக்கானா மியூசிக்? மியூசிக் கீர்த்தி பண்ணிருக்காரா? அதுவும் ஒரு பெரிய ஜேர்னி தான். மியூசிக் வந்து நானும் நிறைய இடத்துல போடலாமா வேண்டாமான்னு தான் யோசிச்சேன். பட் இது அவர் விஷயம் வந்து ரிவீல் பண்ணாரு. ஃபுட்டேஜே பார்க்காம பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டுருக்காரு. அதெல்லாம் எப்படி சீன் சொல்லி எப்படி மியூசிக் வாங்குறாங்க? படமே ஸ்டார்ட் பா நேயர்கள் விருப்பம் கொஞ்சம் இதை பாருங்க. ப்ரோ 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 ஆக்சுவலா வந்து படத்துல ஹீரோ கால் பண்றாரு. ஹலோ ஓகே ஆமா ப்ரோ. ஐயோ வாங்க ப்ரோ. ஹீரோ சராது சீக்கிரம் வாங்க. லொகேஷன் தெரியுமா? இல்ல கிறிஸ்போ கார் பக்கத்துல இடம் இருக்கும் பாருங்க, விட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. வராரு உங்களுக்கு மக்களே ஹீரோ சார் ஜாயின் ஆக போறாரு கொஞ்ச நேரம். ஆமா ப்ரோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ லைவ். உங்களை பத்தி தான் பேசியிருந்தோம் பெருமையா. அது மைக்ல காந்தாரா பாலன்னு சொல்லிருக்கேன். இல்ல ப்ரோ வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. உங்களை பத்தி நம்ம பெருமையா பேசிட்டு இருந்தோம் நாங்க. சீக்கிரம் பெருமையா உங்க ஃபேன்ஸ் எல்லாம் காத்திருக்காங்க ப்ரோ. ஓகே ஹீரோ சார் வந்துட்டாப்ல. நான் என்ன பண்ணேன்? ஓ சர்ப்ரைஸ். இந்த பிளான் உங்களுக்கு தானா? இது என்னோட இப்ப பாக்கலாம்னு கூப்பிட்டேன். எங்களுக்கு சரி கூப்பிட்டேன். அவரை நான் கூப்பிட்டேங்க இந்த மாதிரி சொல்லி நான் என்ன அவர் என்ன சொன்னாரு, இல்ல ப்ரோ வேற ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்கேன்னாரு. கஷ்டம் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ இதெல்லாம் அவ்வளவுதான். மியூசிக் டைரக்டர் வருவாங்க, எல்லாமே வருவாங்க. நீ சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் நினைக்கிறேன். ஹீரோயின் அப்ப நமக்கு கேக்குறீங்க லைவா இருக்கவே தான் குடிச்சிட்டு தெம்பா கேட்போம். இல்ல லைவ் இல்லனா குடிச்சிட்டு வம்பா கேட்போம். இப்ப இந்த ஜோக்க தானே மூட சொன்னேன். இல்ல புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுதான் டைரக்டர். பா அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருன்னு கேளுங்க. மியூசிக் டைரக்டர் ஹீரோ சார் வந்து ஒருவேளை சரி கிஃப்ட்லாம் எது வாங்க கிஃப்ட் வாங்க வச்சுக்கீங்க. சரி பா ஹீரோ சார் ரொமான்டிக் ஹீரோ இவர்தாங்க. அவர் பா 150ல ஓட்டு வந்திருக்காரு தலை மாரி. எக்ஸ்பீரியன்ஸ் படம் மூச்சு வாங்குற படிக்கிட்டே இப்பவே தெரியுது. மூச்சு வாங்குற மாதிரி பண்ணுங்க. டேரக்டருக்கா கூப்பிட்டாருன்னு சொல்லி படி வந்திருக்காரு ஹீரோ. அது ஒரு 18ல இருந்து உங்களுக்கே தெரியாம நீங்க போய் தனியா போயிட்டு ஏதோ வர மாதிரி ரொம்ப பெருமையா வந்து அவர் வந்து அப்சர்வ் பண்றாரு என்ன நடக்குது, என்ன ஸ்ட்ராட்டஜி, ஏத்த மாதிரி நம்ம டியூன் பண்ணிக்கலாம். இவா தண்ணி கூட பாரு அதுக்கு தான் குடிக்கிறாரு. சோ இவர்தான் நம்ம மூவியோட தெரியுறாப்ல மிஸ்டர் பாலகுமார்.
தற்கொலை உங்களுக்கு பிடிக்காது. திங் வந்து நீங்க தான் சொல்லணும். நீங்களே சொல்லுங்க. சொல்ல வேண்டிய கொஞ்சம் average ஆடு. இவர் ஆல்மோஸ்ட் ஆபீஸ்ல ஒரு ஹீரோ தாங்க, ஹீரோயின் இல்லாத ஹீரோ. நான் தான் இப்போ ஹீரோ ஆட் பண்ணிட்டீங்க. செட் பண்ணிட்டேன். பெர்ஃபார்மன்ஸ் குழந்திருக்காரு. எப்படி ப்ரோ இருந்தது? பரவாயில்ல. படம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால ஸோ அந்த அனுபவம் வந்து 2 பேருக்கும் எங்களுக்குலாம் சொல்லாம பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது எப்படி இப்ப சமூக வலைத்தளம் சொல்ல முடியாதுல்ல. அப்புறமா சொல்றது. அதுக்கு இருந்தது அது பண்ண ஆச்சு ப்ரோ. அவரோட ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் எனக்குமே வந்து லீடா பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய டேக் வாங்குனீங்களா? டக்கு முடிச்சிட்டீங்களா? நிறைய டேக் வாங்கினேன். அதெல்லாம் பூச்சி படாம சொல்றேன். லவ் ஃபிலிம்ன்றாரு. ரொமான்ஸ்ல இப்பே பார்த்து இரு, எத்தனை சரி, 15 நிமிஷமா இங்க கேட்டு வந்து சொல்லிட்டு போயிடலாம். கண்டிப்பா பாலா ப்ரோனா ரொமான்ஸ் சீன் வைக்காம சொல்ல மாட்டாரு என்ன ப்ரோ? டைரக்ஷன் ஆமா சார், கரெக்ட் தானே? இல்ல ப்ரோ ரொமான்ஸ் அவரே நச்சு காட்டுறாரு. ஓஹோ, ஓ அவனா நீ பிராக்டிகல் டீச்சர்? அப்பவே வராதீங்க. இல்ல ப்ரோ, படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். ஃபீல் குட் மூவியா இருக்கும். மற்றபடி வந்து நார்மல் எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க, மேபி அது ஃபுல்ஃபில் ஆகும். மற்றபடி இதில் வந்து இல்ல ப்ரோ, பூச்சமே இல்ல பாரு கைனுக்கு பேட் பண்றான் பாரு. இப்போ வந்து இவரை கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்க தான் கூப்பிட்டீங்க. சரி, படம் தான் வந்து நம்ம பசங்க வச்சு எடுக்கணும். விபூதியாவது ஒன்னா வச்சு அடிச்சிருவோம். சேர்த்து வச்சு அடிச்சிருக்கா. படம் வந்து பசங்க வச்சு எடுக்கணும்னா கஷ்டம் தான். பட் இது வந்து இதோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து சரி பசங்களை வச்சு ஃபர்ஸ்ட் லுக் விடணுன்றது என்னோட விருப்பம். பெருமையா இருக்கு. அவங்க ரொம்ப பெருமையா இருக்கு. நான் ஒருத்தன் தான் இருப்பான்னு நினைச்சு வந்தேன். ஆனா இத்தனை பேர் இருக்கிறது வந்து ஏதோ இவங்களால ஓப்பன் பண்ணணும்னு இருக்கு. அதனால இப்போ என்ன இது? இப்போ என்ன பிறந்த நாளா? ஓ இதுதான். இது என்ன இருக்கு இப்போ? இதுலதான் வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் அடடா, ஐயோ ஓபன் பண்ணிடலாமா? அப்போ இவ்வளவு நேரமா இதை பக்கத்திலேயே வச்சுன்னு இதை வந்து காட்டாம எங்களை இவ்வளவு நேரம் வெறுப்பேற்றி 1/2 மணி நேரம் பேச வச்சு காட்டணும்லாம் இல்லை. சரி, எடுத்த உடனே அந்த விஷயத்துக்கு வர வேண்டாம். படம் என்ன பூன்னு பேர் வச்சுருக்காங்க. ரோசா பூவா படம் பேரு? பூ பூவா இருக்கு. ரோசா பூன்னு வச்சுருக்கேன் நீங்க படம் பேரு. பூ பூவா போட்டு வந்துருக்கீங்களா? ரோஜா. என்ன படம்? அதுதான் அந்த நிறுத்த முடியல நம்மளால. வெற்றிமான் படத்தை விட்டு வெளியே வர முடியல நம்மளால. விமல் படத்துக்கு ஒரு உடம்பு இப்போ. சரி, உங்களுக்கு ஐடியாலே நீங்களும் உங்க ஆக்டர் எடுத்து ஓபன் பண்ணி நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றோம். இல்ல ப்ரோ, ஓபன் பண்ண அடுத்த நாள் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது. ஓகே ஓகே, சரி ஓகே. ரெடி தான். வந்துருமா? அது செட்டிங்ஸ்லாம் தூக்குங்க கொஞ்சம். மக்களே ஓபன் பண்ணிடலாமா? உங்ககிட்ட இருந்து வந்தீங்கன்னா எனக்கு கிளியரா தெரியும் நினைக்கிறேன். ஜூம் பண்ணி Okay, I want to thanks for everyone, my followers and my friends for this journey. ரொம்ப சப்போர்ட்டிவ். இந்த சப்போர்ட் எல்லாமே இது ஒன்றும் ஆயிருக்காது. ஸோ இந்த லைவ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஓப்பன் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. முக்கியமா ஒரு சிங் இருங்க வேற இல்ல. ஆமா, என்ன உங்களுக்கு இல்லாமையா? நம்ம எதுவுமே அது இல்லாம பண்ண மாட்டோமே. மொட்டை மாடி அட்டின்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். சரக்கு படம்லாம் கேட்கணும். ஹீரோயின் எங்க அல்ல ப்ரோ, உங்களுக்கு போட்டே நடிச்சிருக்காருன்னாங்களா? அதான் விமல் ப்ரோக்னா ஒரு ஸ்பெஷலா இருக்கும்ல அது. விமல் ப்ரோக்னா சும்மாவா?
பா என்னப்பா என்ன பண்றீங்க? அன்வர் உங்களுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுங்க. இது ஆட் தான் டெடிகேட் பண்ணுங்க. ஃபேமிலி படம் சொன்னீங்களே, அதனால பாப்பா பாட்டு அவ்வளோ ஃபேமிலி படம்லாம் அதான் சொன்னேன் டாடா தோணு. ஓகே. எல்லாம் போன் பாத்துருக்கீங்க. அதே காமிச்சார் உங்களுக்கு. ஐயோ இதெல்லாம் நிறைய இவ்வளவு அவசரமா வேணுமா உங்களுக்கு? சூப்பர் சூப்பர் ப்ரோ, நைஸ் ப்ரோ, செம்மையா இருக்கு ப்ரோ. கடைசி காதல் நீ. ஓ அவ்வளவு பெரிய லிஸ்டா ப்ரோ. படம் அவரு தான்ப்பா. புரியுது. பா யாரா கேமரா எடுத்து ப்ரோ லைட்டா சென்டர் ஆகணும். ஓகேவா? ப்ராஜெக்ட் நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் கடைசி மக்கள் பார்க்கலனா கண்டிப்பா போஸ்ட் போடுவாரு. கண்டிப்பா ஸ்டார்ட் பண்றோம் பாருங்க. சூப்பரா இருக்கு. ஜாக்கெட் இன்டெக்ஸ்வா கேக்குறேன். என்ன மாதிரி இன்டெக்ஸ் கேக்குறாரு? ஆமா லைவ் கமெண்ட்ஸ் பண்ணி நம்ம பதில் சொல்லணும். எப்படி அது மரியாதை படம் இல்ல ஹீரோ இல்ல ஹீரோயின்ல தான் புரியா இருக்கு. இப்ப அங்க போட்டோ வாங்கி உள்ள வச்சிருந்தாங்க பாருங்க. அது இல்லையா டெக்னிக்கல் குரூப் படிச்சிட்டு இருந்தேன். டெக்னிக்கல் குரூப் இவங்க பேர் என்ன சொன்னீங்க? அது பாராட்டணும்ல. சூப்பரா இருக்குங்க கினிஸ் சீரிஸா செம்மையா இருக்கீங்க. பாலா ப்ரோ சூப்பரா இருக்கீங்க. சீரிஸா போஸ்டே சூப்பரா இருக்கு. போட்டோவே தான் வருது. பாலா தோர்கர் அவங்க தோழர்கிட்டே போனா சொல்லிடுறாங்க. தோழிகள் வராங்கல்ல நம்ம பொது தோழியில அன்வர் கேமியா இருக்கா? யார் கையில வச்சு அன்வர் பிரிண்ட் அவுட் போடுங்க. பாக்கெட்ல இருக்கு பிரிண்ட் அவுட். அன்வர் கேமியா இருக்கா ஜாக்கெட்? அன்வர் பா அன்வர்கே விஷயம் மச்சான் அன்வர் சீஃப் கெஸ்டா. மச்சான் அன்வர் சீஃப் கெஸ்டா. நம்ம அன்வர் தலைமையில தான் அந்த அவரோட படம் கூட என்ன வச்சு பேசுவீங்க இப்போ? ப்ரோ யாரு யாகேஷ் எடிட்டிங் யாகேஷ் போட்டுருக்காங்க. கேமரா மேத்யூன் போட்டுருக்காங்க. அவங்கள யாரு? டெக்னீஷியன்ஸ் பத்தி சொல்லணும்னா எடிட்டர் யாகேஷ் வந்து அவர் ஆல்ரெடி ப்ரெஸ்ல இருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து அவர் தான் ஹெல்ப் பண்ணார். பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்ன்றதுனால நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து அவர் கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஷார்ட் எடுக்கணுன்ற மாதிரி நிறைய ஐடியா வந்து எடிட்டிங் இப்போ வரைக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொன்னதே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யாகேஷ். போஸ்டர் யார் டிசைன் பண்ணது? அதுவும் தலைவரே தான் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? கரெக்டா? போடு பாச்சங்க. அதான் மச்சான் சூப்பரா சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஏய் ஃபியூச்சர் மெஸ்ஸி கிறிஸ்டோபர் விஜய்னு போடுறாங்கப்பா. சித்தப்பா சித்தப்பா அடடா இது பார்த்தே அவனே விஜய்க்காக போனானே. சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா. கிறிஸ்டோபர் விஜய்னு போடுறாங்கப்பா. மக்களே ஐயோ அவர் கிறிஸ்டோபர் விஜய் வந்து எங்க அண்ணன் சித்தப்பு எல்லாமே வருது. பாலா எப்படி ஆபீஸ்ல எனக்கு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இவரும் ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்ட் இருக்கும். அங்க கூட அட்டில இருக்கிறவர் தான். பட் அதுவும் வந்து நம்ம பசங்களுக்கு தெரியாது. இவங்க கிறிஸ்டோபர் ப்ரோவும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம். சும்மா இப்போ அந்த ஒரு வருஷமா கோகுல் யாரும் தெரியாது, விக்னேஷ் யாரும் தெரியாது, அன்வர் யாரும் தெரியாது. அதுதான் அவங்களுக்கு தெரியாது. எதுக்குதான் அவங்களுக்கு தெரியாது. இவங்களெல்லாம் வந்து இங்கே வச்சிருக்கேன். அப்போ என்ன பண்றது? அப்படி சரி நானே என்ன தேர்த்திக்கிறேன். ட்ரீம் சினிமேட்டிக் பிரசன்ஸ். அதான் ப்ரோ உங்களுக்கு சொல்லுங்க ப்ரோ. ப்ரொடக்ஷன் நேம் ட்ரீம் சினிமேட்டிக்ஸ். நான் வந்து நிறைய ஓடிடி ஃபிலிம்லாம் ட்ரை பண்ணேன். பட் இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாக இருக்கு. ஸோ வந்து ட்ரீம் சினிமேட்டிக் நானே ஓப்பன் பண்ணிட்டேன். ப்ரோ சாங்னா ஒரு மியூசிக் மட்டும் இல்ல, பாட்டு இருக்கு படத்துல. கேச்சப் மியூசிக் வந்து சாங் வந்து படத்துல இல்ல, இந்த படத்துல சாங் இருக்கு. சோ அது வந்து புரியல. படத்துல இல்ல படத்துல பாடு இருக்காங்க.
சாங்னு ஒண்ணு இருக்கு, பட் அது ரொம்ப லென்த்தா இருக்கிறதுனால படத்துல வந்து கொஞ்சமா தான் யூஸ் பண்ண முடியுது. மாண்டேஜ் மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க. தனியா ரிலீஸ் பண்ணுங்க ப்ரோ, சாங் மட்டும். தைரியம் இருக்கு? அது அடுத்த அப்டேட் தைரியம் இருக்கா? பண்ண முடியாதா? அடுத்த அப்டேட்ல வந்து அது வந்தா எங்க டைரக்டர் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அது புரிஞ்சுக்கணும் நீங்க அந்த பாயிண்ட்ல. ஆமா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்ல ப்ரோ, நோ பென்சில் ஃபீல் நம்ம பண்ணுவாங்களா? ஓஹோ, இங்க வந்தாலே வந்து ஒன்னு ஹீரோயின் லேடிஸ் பேர் அங்க ரெண்டு தான் தெரியுது. யார் யாரு? அஸ்மிதா, கிருத்திகா அஸ்மிதா. அவங்க அதான் நீ சொன்னல ரெண்டு பேர். அது லிப்டிஸ் லிப்வின் சூப்பரா இருக்கா பேரு. அதுவும் எங்க ரிலேட்டிவ். சிங்கர் அனுஷா குமரவேல், பாலகுமார். உங்களுக்கு தெரிஞ்சவரா? உங்க தங்கச்சி யாரா இருக்காங்க பாட்டாங்க பாட்டுல? அப்புறம் யாரு இது அனுஷா குமரவேல்? ஸோ சாங் வந்து நான் கம்போஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். பட் சிங்கருக்கு பாடுறதுக்கு ஃபீமேல் வாய்ஸ் தான் வேணும்னு கேட்டேன். நிறைய ஆடிஷன் போச்சு. யார் வேணும் சிங்கர்ஸ் கேட்டீங்க? அதான் 10-15 பேர் கேட்டேன். பட் போனே வரல. ரொம்ப ஷார்ட் டைம்ல கிடைச்சி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப அந்த சாங் சூப்பரா, ரொம்ப ஃபேவரட் சாங் வந்து. ஸோ அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொன்னா கூட ஞாபகம் இல்லை, பட் இப்போ சொல்லிக்கிறேன். யாருமே தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்க. ஆமா ஆமா. இல்ல அது வந்து bro ப்ரொஃபஷனலா லைவ் வந்தா சொல்லுவாங்க. அப்படி லைவ்ல உடனே உலகத்துக்கே சேர்த்துட்டாங்க. உலகத்திலேயே எல்லாரும் முன்னாடி சொல்லிடுவாங்க தேங்க்ஸ். எல்லாரும் தேங்க்ஸ் அனுஷா. லிரிக்ஸ் பாருப்பா, விமல் மருதே சமயப்பா, அதுலயே விமல் மருதே சமயப்பா. ஏடா நீ என்ன பண்ணுவேன்? அப்ப உங்க ஏத்திட்டு அப்படி ஆபீஸ்ல இதுதானா காப்பி வேலை விஷயமா எழுதுறேன். ஆபீஸ்ல நோட் பண்ணி எழுதுறேன் போல நினைச்சேன். அங்க காப்பி இண்டஸ்ட்ரி. அவ்வளவுதான். வாய்ஸ் பிரவீனா. புரியல, எனக்கும் புரியல. யாரு உங்க? ஆமா, நான் 2 பேர் மட்டும் ஆபீஸ்ல, மூணாவதா ஒரு ஆள் இருக்காங்க ஆபீஸ்ல. கிளத வந்துட்டே இருக்கு. அவங்களும் வந்து லாஸ்ட் டைம்ல தான் ரொம்ப இது பண்ணி வாய்ஸ் கொடுத்துருக்காங்க டப்பிங்க்கு. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பேரே சொல்லாம தேங்க்ஸ் மட்டும் சொன்னேன். சூப்பர். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை விமல் மருதசாமி. சப்டைட்டில் இன்னொரு டவுட் இருக்கு எனக்கு. படத்துல ஃபைட் சீன்லாம் இருக்கா? சார் தட் இஸ் படத்துல ஃபைட் சீன் இருக்கான்னு கேட்கவே இல்லை. எப்படி ப்ரோ ஃபைட்? ஏன் லவ்வுக்காக ஃபைட்ல? ஓ நீங்க பண்ணதே இல்லையா? அந்த மாதிரி ஃபைட்டா? அந்த சீக்வல் அவங்களுக்குள்ள லவ் ஃபைட். இல்ல லவ் ஃபைட்லாம் நீங்க வந்து பார்த்துட்டீங்க. விட அது பாட்டோட வச்சிருக்காருப்பா. ஓகே ஓகே ப்ரோ, உண்மையா செமையா இருக்கு மச்சான். ஸ்டோரி என்ன மாதிரி இருக்கு? உங்க சம்பந்தப்பட்ட அந்த ஸ்டோரி அது. ஆமா, படம் டைட்டில் பார்த்தா டைட்டில் வந்து கடைசி காதல வச்சிருக்கீங்க. சோ கடைசி உங்களுக்கு காதலா? காதல் இருக்கா இல்ல அவர் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்டோரியா? இல்ல பாலாக்கு இது நிஜமா சம்பந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. எனக்கு சம்மந்தம் இல்லைங்க. டைட்டில் வந்து இதுக்கும் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. டைட்டில் ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அதனால காதல் நீன் வைக்கலாம் தான் ஐடியா. பட் எனக்கு அந்த லிரிக்ஸ் எழுதுறப்போ அதுல ஒரு இது கிடைச்சது, ஒரு டிப் ஒன்று கிடைச்சது. வச்சுட்டு நானே கடைசி டைட்டிலுக்கும் கதைக்கும் சம்மந்தம் இருக்குல்ல? கண்டிப்பா இல்ல அப்படியே சொல்லலாம். நம்ம பிடிச்ச பொண்ணு சொல்லுவேன், நீங்க தான் கடைசி. அந்த விஜய் சொல்லுவாங்க, நீ எனக்கு இன்னொரு அதான் லிஸ்ட் அவ்வளவு இருக்குன்றாங்க, கடைசியா முடிச்சிடுறாங்க. இல்ல சரி. என்ன அடுத்து இது ஒண்ணு பண்ணிட்டீங்க, எப்போதான் ரிலீஸ் பிளான் எதனா இருக்கா? எப்போ இதை பத்தி எதனா அப்டேட்ஸ் இருக்கா? நான் தண்ணி சோடா பாட்டில் எடுங்க கொஞ்சம். வேண்டாமா? ஐயோ ஜோலியாவே ரிலீஸ் வந்து மந்த் மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். நம்புறேன் இதுக்குள்ள அடுத்த அப்டேட்ல வந்து ஓகே. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது விமல் மருதசாமி. இல்ல ப்ரோ, ஓகே ஏதோ பண்ணீங்க. அதுக்குள்ள விடையா? இல்ல அவர் அட்வர்டைஸ்மென்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் அவர் சொல்றாரு. நீங்க எல்லாம் சொல்லாம பண்ணீங்க, அடுத்து ஒண்ணு பண்ணா அதையாச்சும் எங்க எல்லாம் சொல்லிட்டு பண்ணுவீங்களா? ஒரு பிளான் இருக்கா? இல்ல அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா வந்து நீங்க சேர்த்துப்பீங்க அடுத்த படத்துல? கண்டிப்பா வந்து பசங்களுக்கு பண்ணணும்னு சம்பவம் ஒரு ஐடியா இருக்கு ப்ரோ. சம்பவம் சரி, பிச்சை பாத்திரம் அந்த மாதிரி கேரக்டர் கொடுப்பாப்ப. நம்ம பசங்க எல்லாம் வந்தா
இது வந்து கௌதம் மாஸ்டர் மாதிரி படம் எடுத்துருவாரு, வெளியே கூட்டிட்டு போயிட்டு நம்மள மட்டும் பாலா மாதிரி எடுத்துருவாரு படத்தை. இல்ல எட்டி வச்சுட்டாரு அங்க போட்டு இவர் வந்து என்ன பண்ணாருன்னு தெரியல. போன வாரம் ஹேர் கட் பண்ணிட்டாரு. ஹேர் கட் பண்ண உடனே எல்லாரும் வந்து கேக்குது, அடுத்த பாதி விமல் பிரதி நீ இருக்கியா அவர் அதனாலே டென்ஷனே அது அவர்னாலதான் கேட்டாங்க. அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்ல. ஆனா இந்த கதைக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கு. இந்த கதைக்கும் எனக்கு சம்மந்தம், டைட்டிலுக்கும் எனக்கு சம்மந்தம். இது எடிட்ல பண்ண முடியாது. அதான் ஸ்ரீராம் இப்படின்னு அந்த மாதிரி அதை நான் பண்ணிடுங்க. லைவ்ல கமெண்ட் ஏதாவது கேட்டிருக்காங்களா? ஏதாச்சும் பதில் சொல்ல மட்டும் போறாமோ? இல்ல யாரும் இருந்தா தானே கேட்பாங்க. சரி நீங்க கேளுங்க, ஏதாச்சும் கேட்கறதுனா கேளுங்க, கேட்டு பாருங்க ஒரு வாட்டி. அதுக்காக ஏதாவது கேட்க போறாங்க. ஆமா கமெண்ட்ஸ் இல்ல அப்படியே கேளுங்க. ஏதாவது பார்த்து லைவ் பாக்குறவங்க யாருக்காச்சும் கேளுங்க. ஹீரோயின் மேடம் லைவ்ல தான் இருக்காங்க, கனெக்ட் ஆகுறாங்களா கேளுங்க. டைரக்டர் சார் கேளுங்க அப்படியே கேமரா பார்த்து. ஹலோ பீப்பிள் ரொம்ப சொல்ல வந்துட்டாங்க. அப்படியே இல்லை அங்க பாத்துக்கோங்க. வந்துட்டாங்க. ஐயோ சொல்லுங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கு. அது உங்களுக்கு கண்டுபிடிக்கும். உங்களோட ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க 5 நிமிஷத்துல. ஐயோ ஜீசஸ், ஏன் அப்படிலாம் போய் சொல்றீங்க? போஸ்டர்லயே ஃபேன் ஆயிட்டோம். ஐயோ ப்ரோ நீங்களா? சீரியஸா சூப்பரா இருக்கு போஸ்டர். தேங்க்யூ. சும்மா சொல்றீங்களா சீரியஸா சொல்றீங்க தெரியல. வாட் எவர், தேங்க்யூ கைஸ். விமல் தேங்க்யூ ஃபார் திஸ். நான் எதிர்பார்க்கல இவர்கிட்ட வந்து இவ்வளவு மச்சான் இவ்வளவு பண்ணுவான்ட்டு இவ்வளவு எதிர்பார்க்கல. நானு சீரியஸா இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் தான் எனக்கு. வாலா ஹாய். தெரியும் ஏன் அப்படி சைலண்டா உட்கார்ந்திருக்கீங்க? அவர் டைரக்ஷன்ல வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. ஏகிட்டயா? ஹலோ கேக்கல ப்ரோ. கேக்குதா? ஹலோ நீங்க தான் கேக்குங்க. இப்ப இந்த டைரக்டர் கிட்ட வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது மச்சான்? எப்படிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆக்டிங் ஸ்கில்? Actually it's a very good experience, seriously. அவர் வந்து இட்ஸ் நாட் லைக் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சீரியஸ்லி ரொம்ப ப்ரொஃபஷனலா அதனால உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். லைக் சூப்பரா செமையா இருக்கு. அவர் மைன்யூட்டா எல்லா விஷயத்தையுமே அப்சர்வ் பண்ணி ஆல்வேஸ் ஹேட் a backup plan too. So சீரியஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ லேர்ன் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நாங்களும் ரொம்ப லேர்ன் பண்ணிட்டோம். எங்களை விட்டுட்டு பண்ணது சூப்பரா லேர்ன் பண்ணுவாங்க சீரியஸா. என்னொன்னு என்ன சொல்லுன்னா, அந்த கிரேட் பாலா கூட ஆக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டஃபா இருந்தா. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்ல சீரியஸா சீக்கிரம் ரிலீஸ் முன்னாடி வேற ஏதாவது அப்டேட்ஸ் வச்சிருக்கீங்களா ப்ரோ? ஆடியன்ஸ் ரிலீஸ் டேட் கேக்குறாங்க. ஆமா ரிலீஸ் டேட் கேக்குறாங்க பாருங்க. வைப் ஆயிட்டா கேக்குறாங்க ப்ரோ. இங்க பாருங்க ஜெயராஜ் கேக்குறாங்க. ஜெயராஜ் ப்ரோ நானும் ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். அப்புறம் நம்ம பாப் ஒரு கேள்வி ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து கொஞ்சம் ரிலீஸ் டேட் இது பண்ணிட்டாங்கன்னா நாங்க சீக்கிரம் பண்ணிடுவோம். பாப் கார்த்தி வந்து கேட்டாரு, we want தேவர் மகன் காப்பி கமல் in your next movie bro. யார் தேவர் மகன்? தேவர் மகன் சிவாஜி கேரக்டரா கமல் கேரக்டரா? சிவாஜி கேரக்டரா கமல்? இல்ல ஏன் தேவர் மகன் இல்லனாலும் தமிழ் படம் சிவாஜி. ஆமா தமிழ் படம். ஒரு சுரவலி கிளம்பியதே போய்டும். கால் பண்றேன்.
இல்ல தலை எப்படி இருந்தாலும் தலைவனுக்குள்ள வந்து ஒரு வில்லன் இருக்கான், நான் பாத்துருக்கேன். சீக்கிரம் சான்ஸ் கிடைச்சா யார் அந்த வில்லன்? அடிக்கடி லேடிஸ் பத்த மட்டும் வந்துருது. இப்ப கூட இவ்வளவு நேரம் நார்மலா இருந்தாரு. கெனி ஆன்லைன் வந்தவன ஒரு ஜெர்க் பண்ணி இது பண்ணி வச்சிருக்காரு. ஆனா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அவங்க ஏதோ கேக்குறாங்க நினைக்கிறேன். சொல்லுங்க கெனி. ஆக்சுவலி பாலா வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருப்பாரு. அதை தாண்டி விமல் வந்து ஒரு ஃப்ரேம்ல ஒரு விஷயம் செஞ்சுட்டாரு. பட் அவர் ஆப்போசிட்டா இங்க பேசிட்டு இருக்காரு. நீங்க அந்த ஷார்ட் பிலிம்ல பாக்கும்போது உங்களுக்கு தெரியும். இல்ல நாங்க அதுதான் மச்சான் சும்மா ஜாலியா கலாய்ச்சினு எப்படி நல்லா பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நாங்க வெயிட் பண்றோம் பாக்கலாம். இல்ல அது ஆக்சுவலி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. விமல் வந்து ஷார்ட் பிலிம்ல ஒரு விஷயம் பண்ணிருக்காரு, நீங்க பாருங்க. கண்டிப்பா ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்றேன். விமல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் என்ன சொல்றேன்னு? சொல்லாதீங்க. சரி ஓகே பாய்ஸ், சரி நல்லபடியா சூப்பரா பண்ணிருங்க சீரீஸா. நல்லா ஆல் தி பெஸ்ட், நல்லபடியா வரட்டும். ஓகேவா? ரிலீஸ் இதை வந்து இதை விட இன்னும் ஃபன்னா வெயிட்டேஜா பண்றோம் கண்டிப்பா. ஓகேவா? சூப்பர் நல்லா இருக்கும். கண்டிப்பா இன்னும் நல்லா படம் நல்லா சூப்பரா வரதுக்கு சீரீஸா வாழ்த்துக்கள். நல்லா பண்ணி சொல்லணும்னா ஒரு எல்லாமே மைக் சாரி மைக் ஓட்டு கொடுங்க. கோபி ஓட்டு கொடுங்க. நல்லது சொல்லுவோம். இல்ல லிட்டரலி சொல்லணும்னா வந்து படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எண்ட் வரைக்குமே முக்காவாசி வேலையை அவரே முடிச்சிட்டாரு. யாருமே வந்து வெளியே தேடி போகணுன்ற ஒரு 3% வந்து ஒரு ஒர்க் வாங்கணும் அப்படின்னு ஒரு துணி கூட யோசிக்கவே இல்லை. ஸ்டார்டிங் எழுதுனதுலேருந்து அவர் வந்து இன்ஸ்டாகிராம் டியூட்டோரியல் பார்க்கறதுமே சரி, யூடியூப்ல வந்து டியூட்டோரியல் பார்த்து எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும் ஃபர்ஸ்ட் டைம் யாருக்குமே பெருசாக கேட்கலனாலுமே அவருக்கு இருந்த ஒரு நாலேஜ் வச்சு அதை கற்றுக்கிட்டே எப்படி படம் பண்ண முடியுமோ அதை பண்ணார். ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் கொடுத்து படிச்சுட்டு வந்துருங்க ப்ரோ அப்படின்றாரு என்கிட்ட. அதில் மாற்றினாங்க அவர் திட்டு வேற வாங்கினா மாற்றுறதுக்கு திட்டு வாங்கின. ஆக்சுவலாக சொன்ன மாதிரி கெனி சொன்ன மாதிரி பேக்கப் பிளான் ரெடியாக வச்சிருக்காரு. ஆக்சுவலாக யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற யாருமே வந்து பேக்கப் பிளான்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஸ்பாட்ல என்ன தோணுதோ அப்போ அப்படியே பண்ணுவாங்க. ஒரு பிளான் வச்சு எங்கேயுமே வந்து மிஸ்டேக் ஆகாமல் ஒரு நாள் எப்படி ஷூட் பண்ண முடியுமோ ஷூட் பண்ணாரு. நாட் ஒன்லி டைரக்ஷன் மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் கேமரா கற்றுக்கிட்டாரு. ஆக்சுவலாக நான் போகிறப்போ அப்புறம் கேமரா இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு என்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. போட்டு எடுத்து கொடுக்காம இல்லை அதுவே வந்து அவருக்கு முன்னாடி தெரியாது. அவர் இதுக்குன்னு ஒரு நாள் முன்னாடியே ரெண்ட் எடுத்து அவர் அதை கற்றுக்கிட்டு இந்த ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஆக்சுவலாக அவரோட கேமராமேனுக்குமே வந்து லிரிக்ஸ் நான் எதிர்பார்க்க இருக்குப்பா. லிரிக்ஸ் வெளியில கொடுத்து எழுதுவார் நான் நினைச்சேன். அதே மாதிரி தான் அப்படியே ஸ்கிரிப்ட் படிங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்கு எழுதணும் ப்ரோன்னாரு. சரி பிரேக் போயிட்டு வரேன் சொல்லிட்டு பிரேக் போயிட்டு எழுதிட்டு ப்ரோ அப்படின்னு. இது ஒண்ணு போயிட காலத்துல வந்து ஒன்லைன் எழுதுற மாதிரி எழுது. ஆக்சுவலா அந்த மாதிரி பண்ணாரு. சூப்பர் ப்ரோ கீப் கோயிங். முத்துகுமரனும் உள்ள இருக்காரு. நிஜமா ப்ரோ நிஜமா எல்லாமே பண்ணாரு. ஆக்சுவலா போஸ்டர் டிசைன் பண்ணது அவர் தான். அதுதான் நானே சூப்பரா இருக்கு வேற லெவலா. ஒரு அக்டோபர் நவம்பர்லயே முடிஞ்ச ஷூட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் 6 months கிட்ட அவர் இதுக்குன்னே வந்து ஃபுல் டைமா வந்து ஓடிட்டு இருக்காரு. மியூசிக், எடிட்டிங், கேமரா இதெல்லாம் ப்ரொடக்ஷன் அவர் தான். எந்த வேணும் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் அவர் தான். தம்பி பெரிய இடம் 6 மாசம் இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் 6 மாசம் வந்து பாடம் ரிலீஸ் ஆகுது. அது ஆத்தா வந்து கடன் அடிப்பாரு. நல்லா வந்துருக்கு ப்ரோ. நெக்ஸ்ட் மூவிக்கு அடுத்த ப்ரொடக்ஷன் வேற அடுத்த எங்க தலைவர் இன்னொரு டைரக்டர் வருவார். அடுத்த ப்ரொடக்ஷன் டீசர்ட்லாம் வெயிட் பண்றேன். அதுல இதுல பேசல நல்லது பேசுறேன். இன்னும் அதே மாதிரி சாங்ஸ் இருக்குங்க. சாங்ஸ் வீடியோ சாங்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்போ அடுத்த ரிலீஸ் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? டீசர் சாங்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்ததுல இருந்து நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. பேரு நல்ல ரிவ்யூஸ் சொன்னாங்க. சில தெரியல அது என்னன்னு. நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸு. பட் ஐ ஓகே வித் அவுட் சைடர். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க. சரி இது வந்து ஒரு 10 நிமிஷம் படம் தானே, இதுக்கு ஏன் இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்க அப்படிலாம் கேட்டப்போ இது வந்து ஆக்சுவலாக இட்ஸ் நாட் ஒன்லி 10 minutes. இதுக்காக 7 to 8 months வந்து கேஸ்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணதும் தாண்டி சப்டைட்டில்லாம் பண்ணி கொடுத்தாங்க. பாலா வந்து கேமரா மட்டும் அதுக்கு நிறைய பண்ணாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு டீமாக ஒரு ஃபேமிலியாக இது பண்ணதுனால இது வந்து 3 days ஷூட் பண்ணுறது அது வரைக்கும் சந்தோஷம். ஃபர்ஸ்ட் பாய்ஸ். ஸோ இவங்க வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்க எனக்கு கூப்பிட்டு இவங்க சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா ஒன் மாதிரி வச்சுட்டு சும்மா 10 நிமிஷம் லைவ் போட்டு முடிச்சிடலாம், லைவ் போட்டு பார்ப்போம்னு ஒரு ஐடியா. பட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இவ்வளோ ஜாலியாக வந்து இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மொட்டை மாடி நம்ம பாய்ஸ் தான்
ஆமா இங்க வரேன்னு சொல்லிட்டு வராதெல்லாம் சொல்லியிருந்தாரு. வந்து லைவ் முடிஞ்சு நான் பேசிக்கிறேன். நான் மொட்டை மாடி அட்டி பாய்ஸ் வந்து ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் அட்மின் இது வந்து நல்ல ஒரு ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டா எடுத்துட்டு போனேன். இவங்க எல்லாருக்குமே அன்பர், கோகுல், விக்னேஷ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். behind the scene. அவர்தான் வந்து ஊரப்பாவிலிருந்து 120 ல ஓட்டிட்டு வந்து இங்க வந்து 8:30 மணிக்கு வந்தான். 20 மினிட்ஸ்ல ஊரை பார்த்தோம். அது ஒரு பெரிய விஷயம் தான். ஐயோ போலீஸ் பிடிச்சிருவாங்க ப்ரோ. அது மாதிரி கேமரா பின்னாடி வந்து இவ்வளோ என்னால காட்ட முடியாது. அவர் பொசிஷன்ல எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அவர் கால தூங்கினா கூட போயிடாது. ரொம்ப தேங்க்ஸ் பாய்ஸ். ஸோ இது வந்து அடுத்த ப்ரோமோ படம் வர்றதுக்கு வந்து இவங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளோ சப்போர்ட் வரும்னு நினைக்கல. ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து கேட்டிருந்தேன். நிகேஷ் அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. சூப்பர் ப்ரோ. வாவ் இங்கிலீஷ் சர்ப்ரைஸ் அகைன். ஸோ இதில் எவ்வளோ நம்ம பாய்ஸ் இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துக்கணும். அதுக்கு இது என்னோட ஹெல்ப் இதுக்காக நான் எடுக்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே மாதிரி லைவ் மாதிரி தான் படம் டைரக்ட்லாம் பண்ணுவாரு. அப்படியே லைவ் தான் பண்ணலாம். அதான் எங்களுக்கு ஒரு டயலாக்ல கான்ட்ராடிக்ஷனா வராது. vlogல இப்படி ஹீரோயின் வந்தவொடனே எப்படி நாங்க வரப்பலாம் எதுவுமே இல்லை. சரி அப்படின்றப்ப இருக்கு எல்லாருக்கும் ஜாலியா ஒரு பண்ண என்ன விபூதி எங்களால விபூதி விட மாட்டாரு. சரி லாஸ்டா போஸ்ட் ஓகே ஸோ தேங்க்ஸ். சூப்பர் சூப்பர் ஆல் தி பெஸ்ட். சூப்பர் ஆல் தி பெஸ்ட். நல்லா ஒரு படம் வெயிட் பண்றோம். ரொம்ப ஆவலோட வெயிட் பண்றோம். ஓகே மக்களே, see you, bye bye.